மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் 40. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7. பாளையம் இறங்குவது என்பது நிரந்தரமாகவும் நிலையாகவும் கூடவே இருத்தலாகும். சுவிசேஷ யுகத்தில் ஆவிக்குரிய இஸ்ரவேலின் வீட்டார் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கின்றது. ஆகவே சபை முழுமையாய் நிறைவடைந்த பின்னர் தேவ தூதர்கள் தோன்றுவார்கள் என்றும் அவர்கள் தங்களை பிரதட்சியமாய் வெளிக்காற்றுவார்கள் என்றும் எதிர்பார்ப்பது சரியானது அல்ல. கிறிஸ்துவின் பின்னடியார்களுக்குரிய தேவைகளை சந்திப்பதற்கும் அவர்களை பாதுகாப்பதற்கும் அவருடைய காரியங்களை வழிநடத்துவதற்கும் என்று அவர்களுக்கு வேதமும் கண்களுக்கு புலப்படாத பரிசுத்தமான தேவ தூதர்களின் ஊழியங்களும் அருளப்பட்டுள்ளது. இது நமக்கு மிக உறுதியான மாபெரும் ஆறுதலாகும். இவர்கள் எல்லாம் தேவன் தாமாகவே செய்து கொண்டிருக்கின்றார் என்று நாம் எண்ணுவோமேயானால் அவர் நம்மை நிச்சயம் மறந்திருப்பார் என்று நாம் எண்ணுவதற்கு ஏதுவாகும். ஆனால் நம்முடைய பிதாவை அறியாமல் நம்முடைய தலையில் உள்ள ஒரு தலைமையும் கூட கீழே விழுவதில்லை என்ற அவருடைய வார்த்தையில் உள்ள வாக்குத்தத்தத்தை பெற்றிருப்பதால் தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த தேவ தூதர்களின் ஊழியங்களின் மூலம் கிறிஸ்துக்குள்ளான தமது நோக்கங்களை அவர் நிறைவேற்றுவார் என்ற உண்மையினால் நம்முடைய மனம் இளைப்பாறலாம் என்பதே ஆமென்.